அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் வித்தியாசம் என்ற கதையை கேட்க இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒருத்தவன் ஒரு வேட்டை நாய் வச்சுருந்தான். வேட்டை நாய் நல்ல வாட்டமான வேட்டை நாய். அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீர தீரமான ஒரு வேட்டை நாய். அந்த வேட்டை நாயை ஒரு நாள் வேட்டைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு முயலை பிடிக்கிறதுக்காக வேட்டைக்காரன் அவுத்து விட்டான். அப்படி அவுத்து விடும்போது இந்த நாய் வேகமாக அந்த முயலை துரத்திக்கிட்டு ஓடிச்சு. அந்த சின்ன முயல் வெள்ளை முயல் துள்ளி குதித்து நாயோட ரொம்ப வேகமாக ஓடிச்சு. ஓட்டம்னா ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். அப்படி வேகமாக ஓடி அந்த ஒரு கட்டத்தில் முயல் போய் மறைஞ்சிடுது. இந்த நாயால் அந்த முயலை பிடிக்கவே முடியல. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த நாய் மூச்சு வாங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிச்சு. இதை பார்த்த ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் ஏன் வேட்டை நாயே, உன்னை விட வேகமான ஆள் இந்த ஊர்லேயே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீ தானே இருந்த, ஒன்னாலே இந்த முயலை பிடிக்க முடியலையா அப்படின்னு இந்த நாயை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, ஏம்பா விஷயம் புரியாமல் பேசாத, நான் உணவு தேவைக்காக துரத்துனேன். ஆனால் அந்த முயல் ஓடினது எதுக்காக ஓடிச்சு தெரியுமா? உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிச்சு. அது என்னோட தேவையை விட இந்த முயலினுடைய தேவை ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால தான் அதோட வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்டை நாய் சொல்லித்தான். இதை கேட்ட அந்த சிறுவனுக்கு புரிஞ்சுதான், அப்போ ஒருவருக்கு தேவை ஏற்பட்டால் அவங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் வேகமும் அதிகரிக்கும். அப்போ தேவையை பொறுத்து தான் அவங்களுடைய ஈடுபாடும் வேகமும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆட்டுக்கார சிறுவன் நினச்சிக்கிட்டு போயிட்டானோ.